ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சென்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க, மேச ராசி மேச லக்ன அன்பர்களுக்கு இந்த 2025 கடைசி 30 நாட்களுக்கு எந்த மாதிரியான பலன்களையும் எப்பேற்பட்ட யோகத்தையும் தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அப்போது இந்த பதிவில் அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த கடைசி இந்த 2025 கடைசி இந்த 30 நாட்கள் மேச ராசி அன்பர்களுக்கும் மேச லக்னக்காரர்களுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை தர இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. அப்படி பார்க்கும்போதுங்க, இந்த 30 நாட்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது மேச ராசிக்காரர்களுக்கும் மேச லக்னக்காரர்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கா, அல்லது ஒரு பாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கா அப்படி பார்த்தோம்னா, கட்டாயமாக மேசராசிக்காரர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு சூழ்நிலை என்பது இங்கே கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக மேசராசிக்காரர்கள் இந்த 30 நாட்களுக்கு ரொம்ப ஒரு கவனமாகவும் ரொம்ப ஒரு எச்சரிக்கையாகவும் இருந்து ஆகணும். அப்போது இது எந்த மாதிரியான செயல்பாடுகள் நடக்கும், அப்போ எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க தெளிவாக. சரிங்களா? அப்படி பார்க்க இருக்கும்போது முதல் விஷயத்துலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, முதலாவதாக குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும், சங்கடங்களை ஏற்படுத்தும், சண்டை சச்சரவுகளை கொடுக்கும். அதுவே கணவன் மனைவி பிரிவினையை நோக்கி கொண்டு போகும். அந்த பிரிவினையை ஒரு கலகத்தில் போய் முடியறதுக்குள்ள வாய்ப்புகள் 100க்கு 100% உண்டுங்க. சரிங்களா? அப்போது அதுக்கு அடுத்தபடி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் தேவையில்லாமல் உடல் சார்ந்த பிரச்சனைகள், உடல் உபாதைகளும் மனநோய்களும் மனக்கவலைகளும் இதில் ஏற்படுத்துங்க. சரிங்களா? அப்போது அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே நடக்க குடும்பம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு கோயில் போல் இருக்கணுங்க. அந்த கோயில் போல் இருக்கக்கூடிய இந்த குடும்பம் என்பது இந்த 30 நாட்களுக்குள்ள ஒரு மன விரக்தியையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகளாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ அதே போல் பார்த்துக்கும்போது இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த கணவன் மனைவி பிரச்சனை சண்டை சச்சரவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னுடைய குடும்பம் அல்லது தன்னுடைய வீடு, தன்னுடைய பூர்வீக சொத்து, தன் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய இடத்தை சுற்றி இருக்கக்கூடியவங்களாலேயோ அல்லது 3வது நபர்களாலேயோ உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இந்த பிரச்சனை எங்கே கொண்டு போய் உங்களை நிறுத்தும் அப்படின்னா, அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, அதாவது அரசாங்க பயம் ஏற்படுத்தக்கூடிய அளவில். அப்படின்னு என்ன நடக்கும்? போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்துங்க. சரிங்களா? அப்போ இந்த பிரச்சனைகளும் உங்களுக்குள்ளே இந்த இடத்துல உங்களை கட்டாயமாக நிலைநிறுத்தி கொண்டு வரக்கூடிய அளவில் இருக்குங்க. சரி, அப்போது கணவன் மனைவி பிரச்சனையில் இருந்தோ அல்லது அந்த அரசாங்க பயத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தோ, அப்போ நம்மளை பாதுகாப்பு பண்ணிக்கக்கூடிய அளவில் நம்மளுடைய சூழ்நிலை நம்ம எதிர்நோக்கி கொண்டுட்டு போக நல்ல ஒரு நிலையை பயன்படுத்தி நம்ம ஒரு முன்னோக்கி ஒரு இடத்துல போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, அந்த வழியும் உங்களுக்கு தோல்வியை ஏற்படுத்தும். சரிங்களா? அப்போ இந்த கடைசியாக வரக்கூடிய இந்த 2025 இந்த 30 நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு கட்டாயமாக ஒரு மோசமான ஒரு கால சூழ்நிலையாக இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம எந்த செயல் எடுத்துக்கிட்டாலும், எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சாலும் நமக்கு தோல்வி முகத்தை தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர வெற்றி முகத்தை பார்க்க முடியாது இந்த இடத்துல.
சரிங்களா? அப்போ அந்த வெற்றி முகத்தை பார்க்க முடியாமல் நாம் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது எதிரிகளுக்கு சாதகமாக அமையும். அப்போ நீங்கள் கஷ்டப்படும் போது அவங்க சிரிப்பாங்க, நீங்கள் அழுகும்போது அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க, நீங்கள் வேதனையில் உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்து அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிட்ருப்பாங்க. அப்போது அதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த விடாமல் நீங்கள் கவனமாக விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இந்த 2025 இந்த கடைசி இந்த 30 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல வழி இதுதாங்க. என்ன பண்ணணும்? விட்டு கொடுத்து போகணும். மனசுக்குள்ள கணவன் மனைவியாக இருந்துட்டாலும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறவுகள் சம்பந்தப்பட்ட வழிமுறைகளாக இருந்துட்டாலும், யாருக்கிட்ட அப்பா அம்மா பிள்ளைகள் மனைவி கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய யார்கிட்ட இருந்துட்டாலும் சரிங்க, நீங்கள் பொறுமை நிதானம் அமைதியை காத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த 30 நாட்களில் நீங்கள் நினச்ச மாதிரி சில விஷயத்தை ஜெயிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தோல்வி தான் மிஞ்சும். அப்போ அந்த தோல்வியினுடைய ஒரு சூழ்நிலையில் இருந்து மட்டும்தான் நீங்கள் பாதிக்கப்படுவீங்களே தவிர நன்மை அடைஞ்சு நல்லதை தேடி நல்ல முகத்தில் போய் உட்காந்து சாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்காதுங்க. சரிங்களா? அப்போது நாம் என்ன செய்யணும்? எடுக்கக்கூடிய காரியத்தில் தோல்வி அடையும், நாம் அரசாங்கத்தினால பாதிப்புகள் அடைய போகிறோம். அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தும், கண்டதெல்லாம் தண்டமாகும், கைப்பொருள் அத்தனை விரயமாகும், தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் இல்லையா? அப்போது இதில் இருந்து நம்ம தற்காத்து கொள்ளணும், நாம் பாதுகாப்பாக இருக்கணும். அப்படின்னு என்ன? நிதானம் தேவை, பொறுமை தேவை, அமைதி இருந்தால் மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு இது நன்மையை தரும். இல்லை என்றால் கட்டாயமாக தீமையான ஒரு பலன்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். சரிங்களா? அப்போ இந்த நேரம் என்பது இந்த ஒரு காலகட்டம் என்பது மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு போர்க்களம் போல். ஒரு போர்க்களத்தை நாம் எப்படி அறிவாலையும் புத்திசாலித்தனமாகவும் சாதுரியமாகவும் அதை சாதித்து அதை ஜெயிச்சு வருவோமோ அதன் போல் இருக்கணும். அப்போ இந்த காலம் என்பது ஒரு போர்க்களம் போல் மேசராசி மேச லக்னக்காரர்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் 2026 புத்தாண்டு புது பலன்களோடு உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.